எஸ் கைஸ், இட்ஸ் அஃபீஷியல் CL20 லீக் திருப்பியும் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கான திருவிழா ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லலாம். CL20 லீக் எந்த விண்டோவில் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க, எந்த விண்டோவில் எண்ட் பண்ண போகிறாங்க, அண்ட் மெயின்லி CSK அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அண்ட் CSKயோட ஒன் ஆஃப் த சென்சேஷனல் யங்ஸ்டர் ஆண்ட்ரே சித்தார்த் அடுத்த வருஷம் ஒரு CSK இருப்பாரா, அண்ட் அடுத்த வருஷம் அப்படி இருந்தால் CSKயோட 11th இருந்து ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை பற்றி அவரே சொல்லியிருக்காரு. அதை பற்றி இந்த ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஓகே, வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஓகே கைஸ், ஸ்ட்ரைட்டாகவே ஆண்ட்ரே சித்தார்த் அப்படி என்னன்னா சொன்னார் அப்படின்னு பார்த்துக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா பத்ரி அவருடைய ஒரு பாட்காஸ்ட்டில் சொல்லியிருந்தார், அவரோட யூடியூப் சேனலில். ஸோ அப்படி என்னென்ன சொன்னார் ஆண்ட்ரே சித்தார்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய பர்ஃபார்மன்ஸ் பற்றி ஃபர்ஸ்ட்லி பேசினார். அண்ட் அவரோட T20 கேமை எப்படி இம்ப்ரூவ் பண்ண போகிறார், அடுத்த 3 இயர்ஸில் அவர் இம்ப்ரூவ் பண்ணிக்க போகிறார் அப்படின்னு சொன்னார். அண்ட் கைஸ், நோட் மை பாயிண்ட், அவர் ஒரு சென்சேஷனல் ஒரு பேட்டராக ஆக போகிறாரு. நம்ம எப்படி சாய் சுதர்ஷனை மிஸ் பண்ணோமோ அந்த மாதிரி ஆண்ட்ரே சித்தார்த்தை மிஸ் பண்ணக்கூடாது. அண்ட் CSK அதை கரெக்டாக பண்ணுறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ அவர்கிட்ட CSK அப்படி என்ன தான் சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் நீங்கள் இந்த வருஷம் ப்ராக்டிஸ் எல்லாம் எப்படி பண்ணுறாங்க பிளேயர்ஸ் அண்ட் எப்படி ப்ரிப்பேர் ஆகுறாங்க அதை பார்த்துக்கோங்க. அண்ட் அடுத்த வருஷம் நீங்கள் பிளேயிங் லெவலில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்த 2 வருஷத்தில் நீங்கள் நல்லா பர்ஃபார்ம் பண்ணால் நீங்கள் CSKயோட ஒன் ஆஃப் த மெயின் பிளேயர்ஸாக மாறிடுவீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க CSK. அது ஆண்ட்ரே சித்தார்த் ஆல்மோஸ்ட் அந்த மாதிரி தான் ஓப்பனாக சொன்ன மாதிரி இருந்துச்சு. ஸோ ஆண்ட்ரே சித்தார்த் அடுத்த வருஷம் எங்குமே போகல. அண்ட் ஆண்ட்ரே சித்தார்த்துக்கு அடுத்த வருஷம் 11ல் இடம் கெடுக்கலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக கெடுக்கிறதுன்னு வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் ஒரு பேக்கப் இருப்பாரா இல்லைன்னா ஒரு பிளேயிங் லெவலில் ஸ்டார்ட் பண்ண போகிறாரா, அது எப்படி டிபெண்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் ட்ரேட் மேலே தான். இஃப் சஞ்சு சாம்சன் ட்ரேட் ஆகலைன்னா CSK ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அந்த ப்ராக்டிஸ் செஷன்ஸ் அண்ட் டொமஸ்டிக் பர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி. பட் ஆண்ட்ரே சித்தார்த் எங்கேயுமே போகல, CSK கூட இருக்க போகிறாரு அண்ட் ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. இது ஆண்ட்ரே சித்தார்த் மெயின்லி சொன்னார். ஓகே கைஸ், CL20 லீக் எப்போ தான் ஸ்டார்ட் ஆக போகுது, கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கான திருவிழா அது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட்லி அது எப்போ ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு பார்த்தா கைஸ், இது மெயினாக செப்டம்பர் 2026 ஸ்டார்ட் ஆக போதான். ஸோ செப்டம்பர் 2026 ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா லீக்ஸுமே அதுக்கு முன்னாடியே முடிக்கணும். அண்ட் டெஃபினட்டாக கைஸ், இந்த வருஷோட வின்னர் அந்த ஒரு டீம் இருந்துச்சுல்ல, அந்த டீம் இருக்காது அடுத்த வருஷத்துக்கு. பிகாஸ் பேன் கூட ஆகலாம், அது நம்மளுக்கே தெரியாது. அண்ட் கைஸ், IPL 2026 வின்னர் தான் CL20 லீக்ல ப்ளே பண்ண போகிறாங்க. அது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. பிகாஸ் செப்டம்பர் விண்டோவில் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா IPL கண்டிப்பாக முடிஞ்சிருக்கும். ஸோ அந்த வின்னர் தான் எடுத்துன்னு வருவாங்க. பட் IPL 2025 வின்னர் யாருமே வரதுக்கு முடியாது. IPL 2026 வின்னர் தான் CL20 லீக்ல ப்ளே பண்ணுவாங்க. இது கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் கைஸ், இதில் ஒரு டவுட்டுமே கிடையாது. இதுதான் மெயினாக இருக்க போகுது. பட் இதில் எப்படி ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அது எப்படி கெட் ஆன் பண்ண போகிறாங்க CL20 லீகை மெயின் அப்படின்னு தெரியல. பிகாஸ் நிறைய பிளேயர்ஸ், சிமிலர் பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ CSK ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. கான்வே 3 ஃப்ரான்ச்சைஸுமே விளையாடுறாரு. எப்படி இப்போ JSK அண்ட் CSK 2 பக்கம் ஃபைனலில் வந்தால் எப்படி அதை மேனேஜ் பண்ண போகிறாங்க. நிறைய ஃப்ரான்ச்சைஸிஸ் சேம் ஃப்ரான்ச்சைஸிஸ் லீட் பண்ணுறாங்க. அதை எப்படி ஓவர் கம் பண்ணி இந்த CL20 கம்ப்ளீட் பண்ண போகிறாங்க, அதுதான் மெயின் டாஸ்க்காக இருக்க போது. பார்க்கலாம் கைஸ், வெயிட் பண்ணி ஃபர்தர் அதை பற்றி என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்க இந்த CL20 லீக் பற்றி அதை மறக்காமல் கமெண்ட்ஸ் சொல்லிட்டு போங்க. இவ்வளோ கைஸ் இந்த வீடியோ, அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பை கைஸ்.